சம்டைம்ஸ் நம்ம பப்ளிக்ல இருக்கப்போ எல்லாருமே நம்மள நோட் பண்ற மாதிரி இருக்கும்ல. எல்லாருமே நம்மள பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம எம்பாரசிங் ஆயிட்டே இருப்போம். ஆனா உண்மையிலேயே யாருமே நம்மள நோட் பண்ணிருக்க மாட்டாங்களாமா. அப்படியே நோட் பண்ணாலும் பெருசா யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்களாமா. இதைத்தான் ஸ்பாட்லைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதை 1999ல தாமஸ் கிலோவிச் அண்ட் கெனித் சுவின்ஸ்கி அப்படின்ற 2 சைக்காலஜிஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க. எப்படின்னா, கொஞ்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த சிட்டிலேயே பெருசா யாருக்குமே பிடிக்காத மியூசிஷியன் போட்டோ போட்ட டிஷர்ட்டை போட்டுட்டு கிளாஸுக்கு போக சொல்றாங்க. அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நோட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டப்போ மோர் தென் 50% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களை நோட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கேட்டப்போ மொத்தமாவே 25% ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களை நோட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களை நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணிருக்கு. நம்ம பப்ளிக்ல இருக்கப்போ எல்லாரும் நம்மள நோட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ சம்டைம்ஸ் நமக்கு ஹாப்பியா இருக்கலாம். ஆனா நிறைய டைம் வந்துட்டு எல்லாரும் நோட் பண்றாங்க, நம்மள எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கும் நம்ம தயங்க ஆரம்பிச்சிரும். நம்மளை பத்தி எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பத்தி என்ன ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல ஹாப்பியா இருக்க மாட்டோம். ஸோ இதை பத்தி யாரு யோசிக்காம இருக்காங்களோ அவங்கதான் லைஃப்ல ஹாப்பியா இருப்பாங்க, அவங்கதான் லைஃப்ல க்ரோ ஆவாங்க. இது மட்டும் இல்லாம அவங்கதான் லைஃப்ல இருக்க ஃப்ரீடம் வந்து ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களாமா.